அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய நாள் வேலைன்னு சொன்னால் வந்து தக்காளிகள் 2 கிலோ செதுக்கி கொண்டிருக்கிறேன். வந்து இந்த ஜாவாரிக்காக கடுமையான வேலை செஞ்சுக்கிறாரு எங்கள் ஃபஸ்ட்லிக்காக. இந்த நானா ஃபஸ்ட் இது வச்சேன் பார்த்தா விளங்க உங்களுக்கு தக்காளி கண்டு என்ன வேலை நடக்குது இப்போ வேலை இந்த தக்காளி தோட்டத்தில் தக்காளிக்கு சுத்தமாக்கிட்டு இருக்கிறோம். தக்காளி காயெல்லாம் இருக்குது. புள்ளெல்லாம் சரிக்கிற துப்புராக்கணும். சரி ஜானமே என்னது கம்பா நட்டி வச்சுக்கி தக்காளிக்குள்ள இந்த கம்பு நட்டி தான் இந்த தக்காளியெல்லாம் அப்படியே இழுத்து கட்டணும். அல்லாட்டி நிலத்தில் விழுந்து பூச்சிகள் பிடிக்கும், காயெல்லாம் சேதமடையும். காயெல்லாம் சேதமடைஞ்சிடும். அதுக்காண்டி தான் இந்த கம்புகள் நட்டி கட்டி வைக்கிறேன். சரியான மாதிரி புல் வளர்ந்துட்டு கடுமையான புல் பார்த்தா விளங்க தக்காளி பாருங்கள். தக்காளி இருக்கு, தக்காளி இருந்தாலும் கடுமையான புல் வளர்ந்துட்டு இந்த தக்காளிகளை போய் புல் பிடிச்சா புல் பூச்சியில் தக்காளியில் சாகும்னா செருக்காங்க. வேலை எப்படி போகுது இன்றைக்கி? வேலை தக்காளிக்குள்ளே புல் செருக்கணும். வேலை நடந்துக்கிட்டு 10 பேர் வந்து 3 கிழங்கால ஓடிக்கானும். நாங்கள் 7 பேர் வந்து செஞ்சு நிற்கிறோம். சரியா? வேலை கஷ்டமாக எப்படி? வேலை பரவாயில்ல, இந்த நாளைக்கு செய்கிற மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். புல்லு தான் கொஞ்சம் கூட. தக்காளி ஓரம் வளர்ந்துட்டு தக்காளியும் வளர்ந்துக்கிட்டு போகுது. இந்த புல்லு செடி கொடுத்தா அது நல்லா வரும். ஆயிரம் கட்டம் வந்துட்டா ஆயிரம் நம்பி இன்னொரு 10-15 நாளில் ஆகும். ஆஞ்சோன்னா காயில் கொஞ்சம் முத்தணும். எல்லாம் பிஞ்சு. இப்போ எல்லாரும் பிஞ்சு கொஞ்சம் முத்தினா தான் நறுவனை. ஆனால் கொஞ்சம் முத்தினா கொஞ்சம் லாபங்கள் கூட இருக்கலாம். கிலோ 5 கொடுத்தா நஷ்டப்படா. இங்கே இந்த கம்பு நட்டிக்கு இந்த கம்பு நட்டிக்கு சொன்ன இந்த விடாமல் கொள்ளாமல் நட்டி தூக்கி கட்டி வச்சுக்கிறோம். உடச்சி போட்டிங்க நீ கம்பு நிலத்தில் பட்டால் காயில் அணியாக போயிடும், பழுப்பிடும், அழுவிடும். அதுக்காண்டி தான் நாங்கள் தூக்கி கட்டி ஷூட்டிங் அமைச்சர் மாதிரி ஷூட்டிங் தேவைக்காக நடக்குது. என்ன சரிங்க? கமலஹாசன் சிறந்த துடுப்பாட்ட வீரராக ஜெயராமா. சரி, என்ன வேலை எப்படிங்க சொன்னீங்க? தக்காளி தூக்கி காட்டுங்கப்பா கொஞ்சம் பார்ப்போம். தக்காளி விளங்க மாட்டேறாங்க, கடிச்சு தின்னுங்க பார்ப்போம். இப்படிலாம் கட்டணும். அழகான தோட்டம், அழகான தோட்டத்தில் வேலை செய்யும். மாடுக்கு வந்தால் புல் வெட்டலாமா? மாடு வளர்க்குறாங்க வந்தால் புல் வெட்டலாம். ஒட்டே மாடு இருந்தால் வந்து வெட்டலாம், வெட்டுங்க. நம்மட மாடு இல்லையே, நாய்க்குட்டி தனிக்கு அண்டர்டாக்கர். நாய்க்குட்டிக்கும் புல் போட்டு வளர்த்தா புள்ளி பசிக்காலும் புல் தின்னாது, அதே மாதிரி தான் நாயும் பசிக்காலும் சோறு தின்னாது. மச்சான் என்ன மச்சான் இப்போ தான் செருக்கு நீங்கள் இப்போ குழி வெட்டுறீங்க? செதுக்கி முடிஞ்சு வச்சான் ஃபுல்லாக. இப்போ என்ன சொன்னால் செதுக்க ஃபுல்லாக தாண்டிக்கிறோம் மச்சான். இடத்துல பார்த்தா அவங்களுக்கு வழங்கும். புல்லெல்லாம் ஊடுறீங்க. என்ன யாரும் மம்படிக்கணும் வேலை செய்கிறாரு? அப்படி ஒன்றிக்கோ ஃபஸ்ட்லியாக என்ன செய்கிறாருங்க? பேசுமையா என்ன அமைதி ஆக்கிறீங்க? என்ன செய்கிறீங்க காய்க்கிறீங்கன்னா கேட்டு நீக்கிறோம். மச்சான் லீவ் எடுத்துக்கார் 1 மாதம். அதனால் நாங்கள் கொஞ்சம் அவர் ஆள் வேலைக்கு வர இப்போ வந்தது எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறோம். அது நான் எதிர்பார்த்து இன்ஷால்லாம் அவருக்கு அதாவது இப்போ சாப்பாட்டு நேரம் எல்லாத்தையும் சாப்பாட்டு வேலைக்கு விட்டுக்கிது சாப்பிட சொல்லி பார்த்தா அவங்களுக்கு விலங்கு வந்து எவ்வளோ
பிஞ்சு பிடிச்சி கிடக்குன்னு சொல்லி இன்னும் ஒழுங்காக காய்க்க ஆரம்பிக்கலை இன்னும்.